எலான் மஸ்க் ட்ரம்ப்புடைய இந்த மோதல்னால எலான் மஸ்கினுடைய நிறுவன பங்குகள் வந்து ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் சரிவு சந்திச்சிருக்கு. ஒரே நாள்ல 12 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டா என்ன ஒரு மனுஷன் எப்படி இது பண்ணுவான், பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு தான் இது உதாரணம். டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த கட்சிக்கு வந்து மெயின் டோனர் இவர் எலான் மஸ்க். அதுக்கு பிறகுதான் மற்றவங்கள வராங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து எலான் மஸ்க் தான் இருக்கிறாரு. தான் தலையில தானே யானை வந்து மண்ணவாரி போட்டுன்னு சொன்ன மாதிரி எலான் மஸ்க் தன்னுடைய தலையில் தானே மண்ணவாரி போட்டிருக்காரு. 36 சிறுமிகளை வந்து கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு குற்றவாளி. அது மட்டும் இல்லாம அது ஒரு தொழிலாக வேற செய்த ஒரு ஆளு. பிராஸ்டியூஷன் பங்கள்ல விபச்சார தொழில் செய்த ஒரு ஆளு. அவன் வந்து எப்படின்னா பெரிய பெரிய பணக்காரர்களை வந்து கைக்குள்ள கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து இந்த சிறுமிகளை வந்து சப்ளை பண்றது, அந்த தொழிலை செஞ்ச ஒரு ஆள் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஆளு. இவர் வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு 15 ஆண்டு கால நண்பர். உன்னோட நண்பனை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன்பாங்கல்ல, ட்ரம்ப்போட நண்பர் இந்த மாதிரி ஒரு ஆள், அந்த மாதிரி கேரக்டர். Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே பரணி. உலகம் முழுக்க பரபரப்பா ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சு அடிப்படுது அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இவங்க 2 பேருடைய அந்த கருத்து வேறுபாடுன்னு காரணமா சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடங்கி பெரிய அளவுல மோதல் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மோதலுக்கான காரணம் என்ன? இதனால அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக அரசியல் இருக்கக்கூடிய உலக நாடுகளுக்கும் எந்த மாதிரியான இழப்புகள் இருக்கும், லாபங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஒரு தொகுப்புல நம்ம வந்துட்டு ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் பர்னே. சார், இப்போ உலக நாடுகளே பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையிலான ஒரு நட்புல வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயத்துக்கான முதல் பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டொனால்டு ட்ரம்ப் உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவினுடைய தலைவர். எலான் மஸ்க் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர், நம்பர் 1 பணக்காரர். 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றாக தேர்தலை சந்திச்சாங்க. எலான் மஸ்க் நிறைய டொனால்ட் ட்ரம்ப்புக்கு உதவியெல்லாம் செஞ்சாரு, எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா பொது இடங்கள்ல சட்டையை பிடிக்காத குறையா 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து சாதாரண சண்டை இல்லை. இந்த சண்டைக்கு பின்னாடி பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பிசினஸ் வந்து இருக்கு, வியாபாரம் இருக்கு, வர்த்தகம் இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எலான் மஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மின் வாகனங்களை தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாரு உலகம் முழுக்க. இந்த மின்சார வாகனங்களை வந்து நோக்கி உலகம் நகர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பெட்ரோல் டீசல் வாகனங்கள்னால சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படுது உள்ளிட்ட பல காரணங்களால மாற்று எரிசக்தியை நோக்கி உலகமே நகர்ந்து கொண்டு இருக்கு. அந்த வகையில் உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கங்கள், நம்ம இந்திய அரசாங்கம் உட்பட எல்லோருமே அந்த எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கினாங்கன்னா நமக்கு வந்து மானியம் மாதிரி தருவாங்க, ஒரு 10,000 ரூபாய் அப்படி மானியம்லாம் தருவாங்க. அதே போல் அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை தயாரிப்பதற்கு பெரிய அளவில் கடந்த பைடன் அரசாங்கமே நிறைய சலுகைகளை வழங்கியிருந்தாங்க. அதை வந்து எலான் மஸ்க் நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தார். இந்த சூழல்ல டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா, அந்த மானியங்களை எல்லாத்தையும் நிறுத்துறாரு. ஆழமான அழகான பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து தாக்கல் செய்யறாரு. யாரு? டொனால்டு ட்ரம்ப். அதுல வந்து பல நிறுவனங்களுமே வந்து கவலைப்படக்கூடிய வகையில பல திருத்தங்களை கொண்டு வர்றாரு. அதுல பெரிய அளவில் பாதிக்கப்படுறது யாருன்னா எலான் மஸ்க் தான். ஏன்னா அவர் வந்து பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த சலுகைகள்லாம் அனுபவிச்சுட்டு வந்தார். இப்போ அது அனைத்தையுமே நான் ரத்து செய்ய போகிறேன். எப்படி வந்து பைடன் வந்து இவருக்கு இவ்வளோ சலுகைகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரு? டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப் வந்து அதிபர் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி தெருவா இறங்கி வேலை செய்தவர் எலான் மஸ்க். கண்டிப்பா அவர் வந்து சும்மா ஒன்றும் வேலை செய்யல. அவர் ஏன் வேலை செஞ்சாருன்னா, ஏற்கனவே மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்க். அப்போ வந்து அவர் கோடிக்கணக்கில் வந்து வரி செலுத்த வேண்டியது இருந்துச்சு அமெரிக்காவில். அப்படி வரிகளை வந்து செலுத்தும் போது அதில் நிறைய ஃப்ராடு வேலைகளை எலான் மஸ்க் பார்த்தாருங்கிறது அவர் மேலே கம்ப்ளைண்ட். ஆனால் எலான் மஸ்க் எப்படி யோசிச்சிருக்கிறாருன்னா, நாம வந்து பல லட்சம் கோடி ரூபாய் வரி மட்டுமே கட்ட வேண்டியது இருக்கு. வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு. அதாவது வரி ஏய்ப்பு செஞ்சாரு சொல்ல முடியாது. வரி ஏய்ப்பு செஞ்சா அவர் மீது கம்ப்ளைண்ட், புகார். எலான் மஸ்க் கோடியா சம்பாதிக்கிறாரு, பட் வந்து ஏதாவது ட்ரிக்ஸ்களை பயன்படுத்தி வரி செலுத்த மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கடந்த ஆட்சியின் போதே கம்ப்ளைண்ட். பட் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, டொனால்டு அவர் எலான் மஸ்க் என்ன நினைக்கிறாருன்னா, நாம வந்து பல லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம், அதுல வந்து 45% கிட்ட வரி கட்ட வேண்டியதா இருக்கு. அதனால நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்தா நம்ம இன்னும் நல்லா சம்பாதிக்கலாங்கிற அடிப்படையில தான் இவர் வந்து என்ன செய்யறாரு, டொனால்டு ட்ரம்ப் ஆதரிச்சு அவருக்காக வேண்டிய ஃபண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றாரு. இப்ப ஜெயிச்சதுக்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவருடைய வேலையை வந்து காட்டியிருக்கிறாரு. இப்ப டொனால்டு ட்ரம்ப்புமே ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான். அவர் வந்து எலான் மஸ்கை பகைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பின்னாடி பெரிய பொருளாதார காரணங்கள் இருக்கும். ஆனா எலான் மஸ்க் சம்பாதிக்கிறத விட நாம ஏன்
சம்பாதிக்கக்கூடாது, அவருடைய வருமானத்தில் வந்து பாதியை வந்து எடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் திங்க் பண்ணியிருக்கிறார் போல இருக்கு. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு எதிரான ஒரு அந்த ஏற்கனவே அவர் அனுபவித்து வந்து எல்லா சலுகைகளையும் பறிக்கக்கூடிய வகையில் ட்ரம்ப் வந்து அந்த ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார். அது வந்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகளுடைய ஒப்புதலோடு இல்லாமல் நள்ளிரவில் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி எலான் மஸ்க் சொல்கிறாரு. அப்போ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் யுத்தமாக இதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார். அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடின் காரணமா அந்த நாட்டினுடைய பொருளாதாரமோ வர்த்தக ரீதியில பாதிக்கப்படுறது இல்லாம பிற நாடுகளுக்கு ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? முதல்ல வந்து இந்த 2 தனிநபர்களுக்கான மோதல் வந்து இது கிடையாது. 2 தனிநபர்களுடைய பிசினஸுக்கான மோதலாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஓகே. எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் அவருடைய அந்த டெஸ்லா நிறுவனத்துடைய மதிப்பு வந்து $1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். $1 ட்ரில்லியன்னா கிட்டத்தட்ட 85 லட்சம் கோடி ரூபாய். சரிங்களா? அவர் வந்து பல லட்சம் கோடி ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழல் வரும்போது இந்த சண்டை வருது. எலான் மஸ்க் ட்ரம்ப்புடைய இந்த மோதல்னால எலான் மஸ்கினுடைய நிறுவன பங்குகள் வந்து ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் சரிவு சந்திச்சிருக்கு. அவருடைய நிறுவன சொத்து மதிப்பு 85 லட்சம் கோடி ரூபாய். அது கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் கோடி ரூபாய்க்கு கீழே வந்துச்சு. 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு எலான் மஸ்க்கு ஒரே நாளில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் யுத்தமாக இது வந்து பார்க்கப்படுது. இப்போ இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து செய்கிறாரா, அவர் சும்மா வந்து செய்ய மாட்டார். அவருக்கு அந்த அமெரிக்காவுக்கு இருக்கிற நன்மையெல்லாம் பின்னாடி அவர் ட்ரம்ப் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். இப்போ எலான் மஸ்க்கு ஓரம் கட்டிட்டு வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மேன்களை வளர்த்து வர்றதுக்காக ட்ரம்ப் வந்து செய்கிறாரா, இல்லை ட்ரம்ப்பே வந்து டைரெக்டாக இனிமேல் இந்த பிஸ்னஸில் இறங்கி செய்ய போகிறாரா என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக இது வெளிநாடு மற்ற நாடுகளுக்குமே ஒரு பெரிய பாதிப்பு. ஏன் அப்படின்னா அந்த டெஸ்லா நிறுவனத்தினுடைய பலரும் வந்து அதில் வந்து ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க, பல வெளிநாட்டை சேர்ந்தவங்க கூட இருப்பாங்க. அப்படி அவங்க இருக்கும்போது அது அவங்களையும் தான் பாதிக்கும். டெஸ்லாவுடைய பங்குகள் சரியும் போது அது அந்த யாரெல்லாம் முதலீடு செய்திருக்காங்களோ அவங்களாம் பாதிக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவில் ஜியோ வந்து ஏதாவது கொஞ்சம் முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு வைங்களேன், அது ஜியோவை பாதிக்கும். ஜியோவை பாதிச்சா என்ன செய்வாங்க, அவங்க சும்மா இருப்பாங்களா? இங்கே டேரிஃப்ஸை வந்து அவங்க ஏற்றுவாங்க. அப்போ வந்து என்னென்னா இது வந்து ஒரு உலகம் முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. சரி, இப்போ அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து எலான் மஸ்க் தரப்புல இருந்து ஏகப்பட்ட உதவிகள் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த மாதிரியான உதவிகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெயின் டோனரே எலான் மஸ்க் தான். யாரு? டொனால்டு ட்ரம்பினுடைய அந்த கட்சிக்கு வந்து மெயின் டோனரே இவர் எலான் மஸ்க் தான். அதுக்கு பிறகு தான் மற்றவங்களும் வராங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து எலான் மஸ்க் தான் இருக்கிறாரு. வெளிப்படையாகவே வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடி ரூபாய்க்கு 2500 கோடி ரூபாய்லாம் அமெரிக்காவில் வந்து ரொம்ப சாதாரணம் இல்லை. பட் அவர் அந்த அமௌண்ட்டை வந்து டைரெக்டாகவே வெளிப்படையாக கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே. இது இல்லாமல் வந்து அவர் பர்சனலாக எவ்வளோ பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஊர் மாதிரி அமெரிக்காவில் வந்து இந்த வாக்காளர்களுக்குலாம் 200 கொடுத்துலாம் அங்கே வந்து ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. பட் தேர்தல் பிரச்சாரங்கள், இந்த டிஜிட்டல் மீடியா ப்ரொமோஷனு, இந்த மாதிரி இதில் வந்து நிறையா வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணி பெரிய பெரிய மீடியா நிறுவனங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், வேட்பாளர்களை வந்து டாமினேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் பணம் செலவு பண்ண பார்க்க முடியுது. எனவே வந்து இவர் தான் தீவிர பிரச்சாரத்தை செஞ்சதே யார்? எலான் மஸ்க் தான். தான் தலையில் தானே யானை வந்து மண்ணவாரி போட்டுன்னு சொன்ன மாதிரி எலான் மஸ்க் தன்னுடைய தலையில் தானே மண்ணவாரி போட்டிருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய அளவில் பைடன் அரசாங்கம் இருக்கும்போதே வரி சலுகைகளை அனுபவிச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அந்த வரி சலுகை எல்லாமே பறி போயிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில மோதல் வந்துருச்சு. இப்போ ட்ரம்ப் வந்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போறாருங்கிறது இருக்கு. அவர் ஏதாவது செஞ்சார் அப்படின்னா இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு வந்து எலான் மஸ்க் ஆளாக வேண்டி வரும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியல்வாதிகள்லாம் நம்ம இந்தியா உட்பட மக்கள்லாம் போய் சந்திச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு அப்படிலாம் ஓட்டு வாங்குறத விட பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எலான் மஸ்க்கு கழட்டி விடுறாருன்னா அவர் வேற யாரோ ஒரு பெரிய தொழிலதிபரை கை கொடுத்து தூக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சார், இப்போ இவங்களுடைய இந்த கருத்து வேறுபாடின் காரணமா பல விதமான சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் சிக்கல்கள்ல பார்க்கும்போது நாசாவுக்கும் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் ஒப்பந்தம் இருக்கிறது வந்து ஏற்கனவே உலக அறிஞ்ச விஷயம். இதுல ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. எலான் மஸ்க் வந்து இப்போ முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லிட்டு வர்றாரு. என்னன்னா, அமெரிக்காவினுடைய நாசாவுக்கும் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு வந்து 22 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திய ரூபா மதிப்பு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1,88,000 கோடி ரூபா. இவங்களுக்கு என்ன ஒப்பந்தம்னா, எலான் மஸ்க் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்களோட திட்டம் என்னன்னா, இந்த விண்வெளிக்கு வந்து அதே போல் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு வந்து வீரர்களை வந்து அனுப்புறது, திரும்பி அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது, அதற்கான ஒரு வாகனத்தை
தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதில் வந்து எலான் மஸ்க் பண்ணியிருக்காரு. அதில் 4 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை தயாரிப்பதற்கான அந்த முயற்சி. அது வந்து டிராகன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. டிராகன் 2 கேப்சூல் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஏற்கனவே டிராகன் 1ங்கிறது ஏற்கனவே அமெரிக்கா வச்சுருந்தாங்க. இப்போ டிராகன் 2 உலகத்திலே வந்து 4 பேர் பயணிக்கக்கூடிய அந்த வாகனம் அப்படிங்கிறது இவங்க தான் தயாரிச்சிருப்பதாக சொல்கிறாங்க. இதிலிருந்து நான் வெளியில் வந்துடும் எலான் மஸ்க் சொல்கிறாரு. இது வந்து உலக விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பெரிய மைல்கல். அதிலிருந்து வெளியில் வந்தாருன்னா அது வந்து அமெரிக்காவினுடைய விண்வெளி அந்த ஆராய்ச்சி அந்த துறையையே பாதிக்கும். உலக அளவுலையும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அதுலேருந்து நான் வெளியில் வந்துடுன்னு சொன்னார். அதற்கு பிறகு வந்து இல்லை நான் அதுலேருந்து வெளியில் வரல அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. பைடன் அரசாங்கம் இருக்கும்போது மஸ்க் வந்து நிறைய சலுகைகள்லாம் அனுபவிச்சாரு. ட்ரம்ப் வந்துட்டாருன்னா தன்னுடைய நண்பர் வந்துட்டாருன்னா தன்னோட பிஸ்னஸ்க்கு வந்து லாபம் இருக்குங்கிற நோக்கத்தில் பண்ணி இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கு. இதில் மஸ்குக்கு வந்து எந்தெந்த மாதிரியான சலுகைகள் பாதிக்கப்படும், எவ்வளோ நஷ்டங்கள் இது வரைக்கும் அவங்க சந்திச்சிருப்பாரு? ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த இவி வாகனங்களில் வந்து அறிமுகம் செய்யும்போது அதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். குறிப்பாக பேட்டரி. அந்த பேட்டரியை வந்து தயாரிப்பதுங்கிறது ஒரு பெரிய ஒரு துறை. அது ஒரு பெரிய தொழிலாக போயிட்டு இருக்கும். அப்புறம் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள், எப்படி அவங்க எங்கே போய் சார்ஜ் பண்ணுவாங்க, சார்ஜ் ஸ்டேஷன்ஸை வந்து அமைக்கிறது, இப்படி அது ஒரு தனி இது தானே. இப்போ பெட்ரோல் வாகனங்கள் அப்படிங்கிறது அது ஒரு தனி. இப்போ புதுசாக ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான அந்த பாகங்களை தயாரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு துறை இல்லாது. அப்படி அந்த துறைகள் எல்லாத்துக்குமே அமெரிக்கா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மானியம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்லி நம்ம கஸ்டமர் போய் அந்த வாகனத்தை வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, அதை தயாரிப்பதற்கு நிறைய மானியங்கள் நிறைய உதவிகள் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம இப்போ படிக்கும்போது இந்த ஆக்சியோஸ் இணையதளம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாநிலங்களில் மட்டும் அமெரிக்காவில் 8 மாநிலங்களுக்கு மட்டுமே 1.7 பில்லியன் crore டாலர் வந்து அமெரிக்கா வந்து ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. யார்? பழைய பைடன் அரசாங்கம். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் நம்ம இந்திய ரூபா மதிப்பில் 14,000 கோடி ரூபாய் ஒரு 8 மாநிலங்களுக்கு மட்டும் கொடுத்த அந்த கிராண்ட்ஸு சலுகை மானியம். அப்போ 50 மாநிலங்கள் இருக்குது. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற முழு தகவல் தெரியல. இப்போ அவ்வளவு சலுகைகளை எலான் மஸ்க் அப்போதே அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறார். இப்போ ட்ரம்ப் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் வந்து இப்போ காலை வாரி விட்டு இருக்கிறது. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. ட்ரம்ப்புக்கும் ஒரு பாலியல் குற்றவாளி ஒருத்தருக்கும் தொடர்பு இருக்குங்கிறத பகிரங்கமா மஸ்க் வந்து குற்றம் சாட்டி இருக்காரு. இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்? ஏன் இவ்வளவு ஒரு வன்மத்தை காமிச்சிருக்காரு மஸ்க்? அதான் எலான் மஸ்க்கு வந்து அதான் பல லட்சம் கோடி ஒரே நாளில் வந்து இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஒரே நாளில் 12 லட்சம் கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டா என்ன ஒரு மனுஷன் எப்படி இது பண்ணுவான், பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு தான் இது உதாரணம். எலான் மஸ்க் அவ்வளோ பெரிய உலக கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட ஒரே நாளில் சந்தித்த இந்த பெரிய இழப்புனால அவர் வந்து தன்னிலை மறந்து நிறைய கருத்துக்கள் சொல்கிறாரு. அது ஒரு வகையில் உண்மையும் கூட தான். டொனால்டு ட்ரம்ப் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கக்கூடிய ஒரு பாலியல் குற்றவாளி. சாதாரண பாலியல் குற்றவாளி கிடையாது. நம்ம கிரைம் திரைப்படங்களில் வரும்ல அந்த மாதிரி கேரக்டர். கிட்டத்தட்ட 36 சிறுமிகளை வந்து கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு குற்றவாளி. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தொழிலாக வேற செய்த ஒரு ஆள். பிராஸ்டியூஷன்ல விபச்சார தொழில் செய்த ஒரு ஆள். அவன் வந்து எப்படின்னா பெரிய பெரிய பணக்காரர்களை வந்து கைக்குள்ள கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து இந்த சிறுமிகளை வந்து சப்ளை பண்றது, அந்த தொழிலை செஞ்ச ஒரு ஆள் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஆளு. இவர் வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு 15 ஆண்டு கால நண்பர். உன்னோட நண்பனை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன்பாங்கல்ல. ட்ரம்ப்போட நண்பர் இந்த மாதிரி ஒரு ஆள் தான், இந்த மாதிரி கேரக்டர். இவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பல அக்கிரமங்களை செய்யும்போது அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டு அரெஸ்ட் ஆகி கேஸ் நடக்குது. அவர் ஜெயிலில் தள்ளுறாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிற ஜெயிலில் தள்ளுறாங்க. அவர் நீதிமன்றத்தை விசாரணை நடத்தி குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணி அவருக்கு வந்து தண்டனையும் கொடுக்குறாங்க. அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது திடீர்னு மர்மமான முறையில் உயிரிழக்கிறார். இதுதான் பெரிய சர்ச்சையாகுது. இப்போ மஸ்க் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெஃப்ரியும் டொனால்டு ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டு. இந்த ஜெஃப்ரியோட ஃபைல்ஸ், அதாவது அவர் எப்படி உயிரிழந்தார் அப்படிங்கிறது ஒரு தனி சர்ச்சையாகி அது ஒரு வழக்காக போயிட்டு இருக்கு. அவர் வந்து ஜெயிலில் தூக்கில் தொங்கி உயிரிழந்துட்டார்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அப்போ அதை ஆய்வு பண்ணும்போது அவருடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ யார் கொலை பண்ணது, எதற்காக கொலை பண்ணாங்க, இல்லை தற்கொலை பண்ணாருன்னா ஏன் தற்கொலை பண்ணாரு, அப்போ யாருடைய பெயரையாவது அவர் சொல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நிர்பந்தம் பண்ணி தற்கொலை பண்ணாராங்கிற ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுது. இதில் வந்து எலான் மஸ்க் இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரம்ப்புக்கும் இந்த குற்றவாளிக்கும் தொடர்பு இருக்குது. அந்த குற்றவாளி வந்து ட்ரம்ப்புடைய பெயரை வந்து சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு பெரிய சீரியஸான அலகேஷனை ஒரு அமெரிக்காவின் அதிபர் மேலே எலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுவும் வந்து அமெரிக்காவினுடைய அரசியலை வந்து உலுக்கி இருக்கு.
அப்போ வந்து ட்ரம்ப் வந்து எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத ஏற்கனவே ட்ரம்ப் மீது நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. அதில் இந்த குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. இதே எலான் மஸ்க்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது அது தெரியல. ட்ரம்ப் எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கிறது வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது எலான் மஸ்க்கு தெரியல. இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னோன்னா அதை வந்து அவர் வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. ஜேடி வான்ஸ், அமெரிக்காவுடைய துணை அதிபர், அவரை வந்து அதிபராக்கணும் அப்படிங்கிற ஒரு மூவையும் வந்து என்ன செய்யறாரு எலான் மஸ்க் மேற்கொண்டிருக்காருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எப்படி முடியும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பா இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார், அப்போ நீங்க இப்படி சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது. இப்போ இது நாள் வரைக்கும் 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா வெளியில ஊர் சுத்தி நல்லா பணிகள் மேற்கொள்ளும் போதும் பர்சனல் லைஃப்க்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க, திடீர்னு இப்போ வந்து அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்துட்டு இப்போ அதிபரா வரணுங்கிற மாதிரி இவர் பேசியிருக்காரு மஸ்க். அப்போ ஒருவேளை இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒப்பந்தமோ வேற ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். நீங்க நம்ம இந்தியாவில் நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. மொத்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறது, மொத்த எம்பிக்களையும் விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறது, அந்த மாதிரி வந்து ஏன்னா இது பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அமெரிக்காவின் அதிபராக வர்றாருன்னா அவர் தான் உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறாரு. அவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தப்பாயிருச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உலகமே அதோடைய பாதிப்பை வந்து சந்திக்கும் கண்டிப்பா. அப்படிங்கிறதுனால அதே போல் எலான் மஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதனால அவர் எந்த மூவுக்கும் போவார். பட் அமெரிக்க அந்த அதிபர் தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பிரதமரை வந்து மாற்றலாம். எம்பிக்கெல்லாம் சேர்ந்து இவர் பிரதமர் கிடையாது, இவர் தான் பிரதமர்னு சொல்லி மாற்றலாம். பட் அமெரிக்க தேர்தல் முறையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதிபரை வந்து மாற்ற முடியும். அதிபரை டைரெக்டாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்கிறாங்க. அதனால் அதிபரை வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது. மறுபடியும் வேற ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்க வரேன். ஆர்ஜே பரணி. அதுவரை வணக்கங்கள்.